செப்டம்பர் 24, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. கர்த்தர் உங்களுக்கு நிலையான வீட்டையும் நிலையான வேலையையும் நிலையான சமாதானத்தையும் தருகிறார். May the Lord give you a stable home, a stable job and a stable peace. ஏசாயா 32 அதிகாரம் 18 வசனம். ஐசாயா chapter 32 verse 18. என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை என் ஜனம் என்று உரிமை பாராட்டி அழைக்கிறார். நாம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் என்பதை உணர்ந்து கொள்வது நம்மை உற்சாகம் கொள்ளும்படி செய்கிறது. நீங்கள் அவருடைய ஜனங்களாக காணப்படும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உன்னதத்திலிருந்து உங்கள் மேல் ஆவியை ஊற்றுவார். அப்போது நீங்கள் சமாதான தாபரங்களில் குடியிருப்பீர்கள். உங்களை சுற்றிலும் கர்த்தர் அக்கினி மதிலாக காணப்படுவார். கர்த்தருடைய ஜனங்கள் தொந்தரவு செய்வார் இல்லாமல் அமைதியாய் தங்கும் இடங்களில் குடியிருப்பார்கள். நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக காணப்படும் போது உங்கள் கூடாரங்களிலும் குடும்பங்களிலும் அமைதியும் சமாதானமும் காணப்படும். கர்த்தர் உங்களை சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும்படி செய்வாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. My people will live in peaceful dwelling places, in secure homes, in undisturbed places of rest. My dear brothers and sisters, the Lord calls his people my people. Realizing that we are his people, bearing his name makes us excited. When you are seen as his people, the Spirit of the Lord will pour his Spirit upon you from on high. Then you will live in peaceful settlements. The Lord will be seen as a wall on fire around you. The Lord's people will dwell in quiet places where they will not be disturbed. Peace and tranquility will be found in your tents and families when you are seen as children of Jesus. May the Lord make you to dwell in peaceful dwellings, stable dwellings and quiet dwellings. May the Lord himself bless each of you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா, அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த புதிய நாளை தந்தவர், புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் புதிய விதமான அற்புதங்களையும் ஆண்டவரை உடைய பிள்ளைகளுக்கு கத்த நீ செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்குறித்து செபிக்கிறார்களோ அவர்களுக்கு எதெல்லாம் தேவையோ அத்தனையும் கத்த நீ சந்தித்து அவருடைய வாழ்விலே கத்த நீர் போதுமானவராக இருந்து பெரிய காரியங்களை ஆண்டவருடைய வாழ்விலே செய்வதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் நீ சமாதான பிரபு ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சமாதானத்தை நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். அவர்கள் இருக்கிற வீட்டிலே ஒரு சமாதானம் இருக்கட்டும். அவர்கள் வாசம் செய்கிற இடங்களிலே ஆண்டவர் ஒரு நிலையான ஒரு அமைதியான ஒரு சமாதான தாபரத்தை ஆண்டவரே நீர் உடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்தரல விடுமா செபிக்கிறோம். அவர் குடியிருக்கிற எல்லா இடங்களிலும் தேசங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா அவர்கள் உம்முடைய பிள்ளைகள், என் ஜனங்கள் என்ற தேவனே அப்பா, நீர் ஆண்டவரே எங்களை நீர் அழைக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடையவர்கள், நீர் எங்களுடையவர். நீர் எங்களுக்காக எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா சமாதானத்தை அருளுகிறவராக
இருக்கிறீர் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி நன்றி. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக காணப்பட நீர் கிருபை தாரும். இப்பொழுது கால் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரை செபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. என்னுடைய வீட்டில் ஒரு சமாதானம் இல்லையே, என் குடும்பத்திலே ஒரு சமாதானம் இல்லையே, என்னுடைய உள்ளத்திலே ஒரு சமாதானம் இல்லையே, நான் வேலை செய்கிற இடத்திலே ஒரு சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேனே ஆண்டவரே, நான் தங்கி இருக்கிற இந்த இடத்திலே ஒரு சமாதானத்தை தாங்களே, இந்த வார்த்தையின்படியாக எனக்கு தாங்கள் என்று சொல்லி ஆண்டவரே ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கத்த நீர் ஆண்டவரே கருத்தாய் இறங்கி அவருடைய ஜெபத்தை அவருடைய கூக்குரலை கேட்டு இப்பொழுதே கத்த நீர் இறங்கி அவர்கள் எந்தெந்த இடத்திலே குடியிருந்தாலும் ஆண்டவரே ஆண்டவர் நீர் அவர்களுக்கு சமாதானத்தை அருளியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே குழப்பங்கள் இல்லாதபடிக்கு அவள் இருக்கிற இடத்திலே ஆண்டவரே அமைதியாய் தங்கி இருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் வீட்டை சுற்றிலும் ஆண்டவரே நீ அக்கினியாய் இருப்பீராக. அக்கம் பக்கத்திலிருந்து எதுமான பிரச்சனைகளோ அவளுக்கு ஆண்டவரை எதிராய் வந்து சூழ்ந்து வராதபடிக்கு நீர் ஆண்டவரை காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன். எனக்கு ஒரு சொந்தமாக ஒரு இல்லத்தை இருக்கிறது, ஆனால் இந்த இடத்தை சுற்றிலும் எனக்கு சத்துருக்கள் இருக்கிறார்களே, என்னால் ஆண்டவரை சமாதானமாய் வாழவே முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகள் அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவரை வேலியை அடைத்து அவளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் இருக்கிற அந்த வீட்டிலே அவர்கள் ஆண்டவரை சமாதானத்தோடு வாழும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு அமைதியை நீ தந்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த பயங்கள் எல்லாம் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். சத்துருவின் போராட்டங்கள் பயங்கள் அவளுக்கு தாக்காதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்தாலும் பாக்கியமான நன்மைகளை பாக்கியமான ஆசீர்வாதங்களை கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு வாழ்விலே தந்து அவளுக்கு எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே அப்பா உண்மையிலே நிலைத்திருந்து சமாதானத்தோடு அமைதியோடு வாழ்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அந்த தேவைகள் எல்லாம் கூட இந்த நாள் நீ சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பலவீனங்களை எல்லாம் கத்த நீர் மாற்றியல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். எந்த நோய்கள் இருந்தாலும் கத்த நீர் சுகத்தை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவள் ஆண்டவரை எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அந்த அற்புதங்கள் இந்த நாளிலே நடக்கும்படியாக கத்த நீர் ஆண்டவரே அவளுக்கு முன்பாக ஆண்டவரே போய் எல்லா தடைகளையும் உடைத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். காரியங்கள் எல்லாம் ஆண்டவர்களுக்கு வாய்க்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் இந்த நாளில் ஆண்டவரே ஆண்டவரே நேர்முக தேர்வுக்கு போகிறார்களே அவர்களுக்கு ஆண்டவரே வெற்றியை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவளுக்கு வேலையை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அம்மை துதிக்கிறோம், அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் ஆண்டவரே பாசிட்டிவாகவே இருக்க எதுவுமே நெகட்டிவாக மாறாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீர் அவளுக்கு போதுமானவராக இருந்து பெரிய காரியங்களை செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அவள் தேவைகளை எல்லாம் நீ சந்திப்பதற்காக பிள்ளைகளை சமாதானமாய் வழிநடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. இந்த நாளிலேயும் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சேனல் மூலமாக நாங்கள் யாவரும் கூட அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கத்த நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு போதுமானவராக இருந்து இன்னும் அநேக பிறந்த நாட்களை கண்டு நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் ஆண்டவரே நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கிய தருவீராக. இன்னும் ஆண்டவரே அநேக திருமண நாட்களை கணவனும் மனைவியுமாக இணைந்து தேவனோடு இணைந்து அவள் காணும்படியாக நீர் கிருபை தாரும். காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படுங்க. குடும்பத்தின் நல்ல முன்னேற்றத்தை தாங்க ராஜா. அம்மை துதிக்கிறோம். அவர்கள் யாவரையும் கூட நாங்கள் இந்த சேனல் மூலமாக ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த சேனலை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கத்த நீர் ஆண்டவரே கிருபை பாராட்டிய சமாதானத்தை ஆண்டவரே சந்தோஷத்தை தருவதற்காக ஸ்தோத்திரம். அநேக ஆண்டவரே அற்புதங்களை செய்வது வருகிற அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னுமா யார் யார் ஆண்டவரே அப்பா இந்த சேனல் இன்னும் ரீச் ஆகாம இருக்கோ அத்தனை பேருக்கும் ஆண்டவரே இது ரீச் ஆகும்படியாக நீர் கிருபை தரவிடமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீர் ஆண்டவர் அதன் மூலமாக இந்த பிள்ளையுடைய வாழ்விலே அற்புதத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் பேசியறல வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.